இந்த பிரிவு உங்கள என்ன பண்ணுதுன்னு தெரியல. இந்த பெர்சன ரொம்ப உருக்கி எடுக்குது. ரொம்ப ஆர்வமா இருக்காங்க உங்க கிட்ட வந்து பேசறதுக்கு, ஃப்யூச்சர பத்தி. இட்ஸ் லைக் நெறைய ட்ரீம் இருக்கு அவங்களுக்கு. ஆனா, உங்கள பிரிஞ்சிருக்க இந்த நொடி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ வலி நிறைந்த தருணங்களா இருக்குங்கிறது இந்த ஒரு பாடல் உங்களுக்கு புரிய வச்சுரும். "உயிரே உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே, கனவே கனவே கலையாதே." ஸோ இது வந்து ரொம்ப சோகமா பாடுற பாடலா நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. இங்க வந்து அந்த வரிகள் மட்டும் நீங்க பார்த்தா போதும். நீங்க இந்த பிரிவ வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கு, ஃபுல் இன்டென்ஷன் இருக்கு. ஏன் அப்படி இந்த தவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு அழகான வாவ்! அந்த பெர்சன் உங்ககிட்ட பேச துடிச்சிட்டுருக்காங்க ஃபார் ஷூர். உங்களுக்கு அதில சந்தேகமே தேவையில்ல. இங்க பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் காயின்ஸ். உங்களோட சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கைய உருவாக்கணும் அப்படின்னு நெனச்சிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாம சாதாரண வாழ்க்கை இல்ல இது. இது வந்து அ காதலிச்சோம், கல்யாணம் பண்ணோம் அவ்வளோதான். இந்த பெர்சனுக்கு ரொம்ப அழகான ஒரு கற்பனை இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு வெல் செட்டில்டு, உங்களுக்கு கொஞ்சம் கூட எந்த இடத்துலயும் சிரமம் கூட இல்லாத ஒரு அழகான வாழ்க்கைய உங்களுக்கு அமைச்சு தரணும்னு நெனச்சிட்டுருக்காங்க. அதுக்கான போராட்டம் தான் மேபி அவங்க உங்கள விட்டு விலகி இருக்கிறதா இருக்கலாம். லெட்ஸ் சி. லவ்விங் யூ இஸ் லைக் ப்ரீதிங், ஐ கான்ட் ஸ்டாப். இந்த ஸ்பெசிஃபிக் மெசேஜ் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. உங்களை காதலிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மூச்சு விடுற மாதிரி. அதை வந்து அவங்களால நிறுத்த முடியாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ தடை வந்தாலும், மூச்சை நான் எப்படி நிறுத்த முடியும் அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த காதலோட ஆழம் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வரியில் அவங்க வந்து புரிய வச்சுட்டாங்க. அந்த பர்சன் ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்காங்க. நான் வரி அப்படிங்கிறதுக்கு சொல்ல பதிலாக வலி அப்படின்னு சொல்கிறேன். இந்த பர்சன் உங்களை யூஷுவலாக கூப்பிடுறது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து உங்களோட காதலை நீங்கள் உங்களை கிளைம் பண்ணுறாங்க. மை பிலவ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தோ வி மே பி ஃபிசிக்கலி அபார்ட், ஸ்பிரிச்சுவலி வி ஆர் ஆல்வேஸ் யுனைடெட். ஃபார் லவ் டிரான்சன்ஸ் ஸ்பேஸ் அண்ட் டைம், நத்திங் இஸ் மிஸ்ஸிங். உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சிருக்கலாம், சூழ்நிலை காரணமாக வந்து விலகி இருக்கலாம். ஆனால் வந்து காதலுக்கு இடம், ஏவல் எதுவுமே கிடையாது. இட்ஸ் லைக் அதுக்கு வந்து இந்த உலகமே வந்து ஒரு பொருட்டு கிடையாது. ஐ லைக் மீ பெட்டர் வென் ஐ ஆம் வித் யூ. உங்களோட இருக்க தருணங்கள் அவங்களுக்கே அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது உங்களால், உங்கள் காதலால். உங்கள் காதலை வந்து இட்ஸ் லைக் போற்றி புகழ்கிறாங்க உங்கள் காதலை, உங்களோட ப்ரெசன்ஸ் அவங்க வாழ்க்கையில். அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, யூ ஆர் அ பியோர் மேஜிக். அப்படி தான் அவங்களோட எண்ணம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மேஜிக்கல் பீயிங். அப்படி தான் அவங்களோட எண்ணம். அதுதான் அவங்களோட புரிதல். இப்போ நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு அதிசயம், நடந்த அதிசயம்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதனால தான் இந்த பிரிவு இல்லைனா அவங்கள பிரிஞ்சிருவோன்ற அந்த எண்ணமே வந்து அவங்கள வாட்டி எடுக்குது. பட்டு ஏன் இவ்வளோ காதலை வச்சுட்டு விலகி இருக்காங்க அப்படின்னா, பார்ப்போம். ஏன் விலகி இருக்காங்கன்னு அவங்களே ஏதாவது சொல்கிறாங்களா பார்க்கலாம். இல்லைனா அவங்களோட ஹையர் செல்ஃப்ட்டை கேட்போம். பட் அவங்க விலகி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கிஃப்ட், சர்ப்ரைஸ். நிச்சயமாக இந்த பர்சன் ரொம்ப நாள் உங்களை விட்டு விலகி இருக்க போகிறதில்ல. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, ஒரு கிஃப்ட் இருக்குது. மேபி நீங்களே அவங்களுக்கு கிஃப்ட் தான், அவங்களுக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் நினைக்கிறாங்க. இன்ஹெரிட்டன்ஸ், லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட், இன்ஹெரிட் விஸ்டம் ஃபார் த ஃப்யூச்சர். ஸோ இந்த பர்சன் பாஸ்ட்டில் உங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனைகள், நடந்த மனஸ்தாபங்களால் இந்த மேஜிக் பிரபஞ்சம் வந்து ஸ்க்ரீனில் வைக்க சொல்கிறாங்க. பிகாஸ் யூ ஆர் த மேஜிக். ஸோ இந்த பர்சன் வந்து என்ன இப்போ புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனைகள், சண்டை எது இருந்தாலும் சரி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுலேருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்களே தவிர, இது வந்து இந்த காதலை உடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஞானி ஆகிட்டேன்னு சொன்னாங்க. நடந்த பிரச்சனைகள்னால மேபி இந்த பர்சன் கொஞ்சம் மெச்சூர்ட், இல்லைனா வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணுற ஒரு பக்குவம் அவங்களுக்கு இருக்குது. அப்படி யோசிக்கும் போது அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், ஓகே இதுதான் நான் கற்றுக்கணுமா, ஓகே நான் கற்றுக்குறேன், காதலில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் நான் அப்படிங்கிற ஈகோ இல்லாமல் அவங்க கற்றுக்க நினைக்கிறாங்க. ஸோ ஓகே இது ஒரு லெசன் நான் கற்றுக்கிட்டேன், சூப்பர். யாரும் ஒருத்தவங்க உங்களுக்கு யாருக்குன்னு தெரியல, தூக்கி எறியாதே தூக்கி எறியாதே அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து என் கண்ணை பறிக்குது, ஏன்னு தெரில. ஸோ யாரோ ஒருத்தங்க போயிடாதீங்கன்னு சொல்கிறாங்க திரும்ப திரும்ப. வாவ்! வென் யூ பாஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட், எவ்வளோ கார்டு இருக்குது. இதே கார்டு தான் நம்மளுக்கு திரும்ப திரும்ப ரீடிங்கில் வருது. ஸோ எல்லாருமே ரொம்ப மெச்சூர்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், வர வர காதல் வாழ்க்கை அப்படிங்க வரும்போது. வென் யூ பாஸ் ஃப்ரம் த வேர்ல்ட், யூ டேக் நத்திங் வித் யூ பட் யுவர் சோல் அண்ட் த மெமரிஸ் யூ ஹவ் ஷேர்ட் வித் தோஸ் யூ லவ். ஸோ நம்ம போகும்போது வெறும் நினைவுகளை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவோம், காதலோட நினைவுகளை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவோம். அதுதான் அவங்க வந்து மெயினாக சொல்கிறது. வா, இங்கே பாருங்கள், பாட்டம் டெக் எனர்ஜி, இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். என்ன பார்த்தீங்கன்னா, 2 இதயங்களை
ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஒரு புறா மேலேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணி அதோட எனர்ஜியை வச்சு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல். நீங்கள் வந்து மேபி டிவைன் பீயிங்காக இருக்கலாம், இது டிவைன் லவ்வாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. அதனால் காதல் இந்த பிரிவு வந்து உங்களை ஏதாவது பண்ணுமோ இழந்துருவோன்ற பயமே உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஏன்னா மேஜிக் கார்டு கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி இருக்குது. பேஷன், உங்களோட காதல் வந்து ரொம்ப ரொம்ப பேஷனேட் லவ். ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க வச்சுருக்க காதல் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குது. இதனால் வந்து பிரிவு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இப்போ பிரிஞ்சிருந்தாலும் இந்த பிரிவு வந்து நிரந்தரம் இல்லை. மை காட், இந்த பர்சன் என்ன ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ஒரு ஹார்ட் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. யூ ஆர் மை ஸ்பார்க் அண்ட் டார்க். கண்டிப்பாக ஒரு டஃப் சுச்சுவேஷன் நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் காதல் வாழ்க்கையில். அதில் வந்து ஒரே ஒரு நம்பிக்கை ஒளி அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான். இந்த பர்சன் வேறு லெவல் ஆஃப் லவ்வில் இருக்காங்க உங்கள் மேலே. உங்களை இழந்துடுவோன்ற பயம் இருக்குது. பட் அதுக்காக வந்து அவங்க எடுத்தேன் கவுத்தேன்னு எதையும் பண்ணி உங்கள் ஃப்யூச்சரையும் ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பலை. உங்களோட ஃப்யூச்சரை. ஏன்னா உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். ஏன்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்தனால சொன்னேன். யூ கம்ப்ளீட் மீ. அதை தான் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் பேட்ரி. அவங்க லைஃப் முன்னாடி போகிறதுக்கு நீங்கள் இல்லைன்னா பல்பே எரியாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, படிக்காதவங்களுக்கு கூட புரிகிற மாதிரி. நீ தான் பேட்ரி, நீ இல்லைனா அவ்வளோதான், நான் ஃப்யூஸ் போன பல்ப் அப்படின்ட்டாங்க. இங்கே பாருங்கள், வி ஆர் டிஃப்ரெண்ட் பட் ஐ வில் ஸ்டில் லவ் யூ. உங்களுக்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒருத்தங்க ஜிராஃப், ஒருத்தங்க ஆடு. பட் உங்கள் காதல் வந்து ரொம்ப 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 யூனிக்கான காதல். இட்ஸ் லைக் உங்களுக்குள்ளே ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். மேபி கேஸ்ட், இல்லைனா வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இல்லைனா ப்ரொஃபஷனில் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ப்ரொஃபஷன், ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி உங்கள் காதல் நிலச்சி நிற்கும் அப்படின்னு அவங்க பரிபூர்ணமாக நம்புகிறாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைக்கிறாங்க. வா வா இது ப்ரொடெக்டட். ஏன்னா அது நேராக போய் பிள்ளையார் மேலே அடித்து விழுந்தது. எவ்ரி டே ஃபீல்ஸ் லைக் வேலண்டைன்ஸ் டே வித் யூ. ஐ லவ் யூ மை லவ். கண்டிப்பாக உங்கள் காதலை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நான் நிறைய பொறாம எனர்ஜியை சென்ஸ் பண்ண ஷஃபில் பண்ணும்போது, கார்ட்ஸ் வெளியில் வரும்போது, நீங்கள் வந்து உங்கள் காதல் சேராது அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் சுற்றி இருக்கவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எனர்ஜி தான் நான் இங்கே பிக்கப் பண்ணுறேன். உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பட் உங்கள் பர்சன் சொல்கிறாங்க ஒன்லி பாசிட்டிவ். ஓ மை காட், திரும்பவும் கார்டு கீழே விழுது. இங்கே பாருங்கள், ஐ எம் ஸ்டக் ஆன் யூ லைக் அ க்ளூ. இதுதான் உங்கள் பர்சன் அவங்களுக்கு கொடுக்குற ரிப்ளை. இல்லைனா வந்து உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிற கன்ஃபர்மேஷன். நான் வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கிட்ட க்ளூ, அதாவது பேப்பரில் க்ளூ போட்டு ஒட்டினா என்ன, இங்கே பாருங்கள் அதிலே ஒட்டிகிட்ருக்கிறது இன்னொரு கார்டு. வென் ஐ எம் வித் யூ ஐ ஃபீல் மை ஹோல் வேர்ல்ட் இஸ் இன் யூ. இது வந்து மேஜிக்கல் லவ் தான். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது. ஃபெமினின் எனர்ஜி உங்களை வேடிக்கை பார்க்குறது மாஸ்குலினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். மேபி நீங்கள் ரொம்ப குழந்தைத்தனமாக நிறைய வேலை பண்ணுவீங்க, இல்லைனா ரொம்ப இன்னசென்ட், இல்லைனா ரொம்ப பியூர் சோல். உங்களை பார்த்தாலே போதும் உங்கள் கண்ணு முட்டை மாதிரி விரிஞ்சிடும். ஏன்னா உங்களை வேடிக்கை பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய கண் அவங்களுக்கு தேவைப்படுது. சின்ன கண்ணெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்றாங்க. எனக்கு பெருசாக வேணும் விஷன் வந்து. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கண் இருந்தாலும் அது ஃபுல்லாக நிறச்சி விட்றீங்க. ஸோ யூ ஆர் அடோரபிள். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக ஏதாவது பண்ணுவீங்க, இல்லைனா வந்து உங்களை பார்க்குறதே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த 2 கார்டு கீழே விழுந்தது. யூ ஆர் மை ஹாப்பி பிளேஸ். நான் சொல்லலை, உங்களை சுற்றி கண்டிப்பாக பொறாமல் இருக்குது, ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது. ஸோ உங்கள் காதில் கொஞ்சம் கூட போட்டு மூடி வைங்க. என் காதல் வந்து யூனியனுக்கு போகிற வரைக்கும் இட்ஸ் லைக் இந்த பர்சன் உங்களை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் லைக் அ செக்யூர் பிளேஸ். டுகெதர் ஃபார் எவர். என்றைக்குமே ஒன்றா தான் இருக்க போகிறீங்க. பிரிவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரிவு வந்து உங்களுக்கு நிரந்தரமானதில்லை. அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இந்த பர்சன் வந்து இந்த பிரிவை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா திரும்ப வரும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப செக்யூர்டான ஒரு உலகத்தை அவங்க கொண்டு வர போகிறாங்க. பின்னாடியே பார்த்திங்க அப்படின்னா பேஜ் ஆஃப் கப்ஸ். காதலை சொல்ல போகிறாங்க. இந்த பர்சனுக்கு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இருக்குது. யூ ஆர் த சென்டர் ஆஃப் மை வேர்ல்ட் அண்ட் அந்த ஹோல் ஆஃப் மை ஹார்ட். ஹோல்னா அந்த முழுமை. அவங்க இதயம் முழுமையடைகிறது உங்களால் தான். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உலகமே உங்களை சுற்றி தான் இயங்கிட்டு இருக்குது. அதான் உங்களை தான் சுற்றிட்டுருக்காங்க. அவங்க வேறு ஆப்ஷனே இங்கே இல்லை. நீங்கள் தான் இங்கே சென்ட்ரு. எல்லா ஃபோட்டோலையும் பாருங்கள், நீங்கள் தான் அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க மாஸ்குலின் எனர்ஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். கண்டிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்குது. அதை நான் வந்து குறைச்சி எடை போட முடியாது. நீங்கள் பாருங்கள், இந்த காதலை இழந்துடணும், நீங்கள் வந்து வழியில் தவிக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு ஷேடோ எனர்ஜி, ஒரு காமிக் எனர்ஜி வந்து 24/7 வேலை செஞ்சுருக்காங்க. அதனால தான் இந்த பிரிவுக்கு காரணம் நீங்கள் இல்லை. யூ ஆர் த எம்ப்ரஸ். டோன்ட் வரி அட் ஆல்.
நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணீங்க. உங்களால் உங்ககிட்ட வந்தே தீரணும். ஸோ உங்கள் பவர், உங்களோட எனர்ஜி இந்த தருணத்தில் நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஐ கிளைம் மை எனர்ஜி, இல்லைனா ஐ ஆம் த எம்ப்ரஸ். அந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள், உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நம்ம யூஸ்வலாக அதை தான் சொல்லுவோம் நம்ம சேனலில். ஸோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் ஆக்சுவலாக இங்கேயும் வருது. இவங்க வந்து உங்களுக்கு வலி உண்டாக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த வலியை நீங்கள் வந்து வெளியில் அந்த வலியை வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, அதையே வந்து டேர்ன் யுவர் பெயின் இன்டு பேஷன் அந்த மாதிரி பண்ணுங்க. அதாவது வலியவே உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்காமல், ஓகே இது வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னு சொல்லி பேஷனேட் எனர்ஜியோடு நீங்கள் உங்கள் காதல் அப்ரோச் பண்ணுங்கள். எல்லாமே மாயமாக மறைஞ்சு போயிடும். ஃபெமினின் நீங்கள் தான் இந்த காதல், இந்த கனெக்ஷனோட பில்லர். நீங்கள் இல்லைன்னா இந்த மாஸ்குலின் இல்லை. நீங்கள் தான், உங்களை சுற்றி தான் அவங்க உலகம் ஓடிட்டுருக்கு. அவங்க உங்களை சுற்றுறதுக்கு காரணம் நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறது. எனர்ஜி, நீங்கள் அழகாக இருக்கீங்க, அழகாக இல்லை, இல்லை உங்களை பிடிக்கும் பிடிக்காது செகண்டரி. உங்கள் எனர்ஜி அள்ளுது. ஸோ இதே எனர்ஜிலே கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் காதல் எங்கேயும் போக போகிறதில்ல. இந்த பர்சன் உங்ககிட்ட வரும்போது எவ்வளோ அழகான காதலை கொண்டு வர போகிறாங்கங்கிறத நினச்சிக்கோங்க. சர்ப்ரைஸ் நிச்சயமாக காத்துட்ருக்கு. ஸோ இந்த சர்ப்ரைஸ் எனர்ஜியை கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சர்ப்ரைஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களும் அலைன் ஆகணும் இந்த எனர்ஜியோட. இட்ஸ் ஆல் அபவுட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். நீங்களும் வந்து இதை அக்செப்ட் பண்ணணும். இந்த எனர்ஜியோட நீங்கள் வந்து இட்ஸ் லைக் யூ நீட் டு ட்ராவல் வித் தட் எனர்ஜி. அது ரொம்ப அவசியம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேங்க. பாட்டம் டிக் எனர்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா, ரிவைவல், யூனியன் கார்டு. நீங்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரம் ஒன்றா சேர போகிறீங்க. இது வந்து ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் 2 பேர் எங்கேயாவது வெளியில் போனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மேஜிக்கலாக இருக்க போது இந்த மொமெண்ட். அதனால தான் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ண சொல்கிறேன். கிளைம் திஸ் எனர்ஜி. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.